வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்களுக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் மீது இரக்கம் பாராட்டி நம்மை தூக்கி தாங்கி ஏந்தி சுமந்து கரடு முரடான பாதைகளிலே பல இழப்புகளின் மத்தியிலே நம்மை பத்திரமாய் அவருடைய கரங்களினாலே நம் மீது தயவு பாராட்டி தூக்கி காத்து வந்திருக்கிறாரே, அதற்காய் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அவருடைய காருண்யம் எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லையே. அதற்காய் நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்த தேவன் நம்மை இம்மட்டுமாய் அந்த வாக்கின்படி பத்திரமாய் அழைத்து வந்திருக்கிறாரே, அதற்காய் நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அவருடைய கிருபையினாலே நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவனானபடியினாலே நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காகவும், நமக்கு இருக்கிற படிப்புக்காக, நமக்கு இருக்கிற வேலைக்காக, நமக்கு இருக்கிற சம்பாத்தியத்திற்காக, நமக்கு இருக்கிற பெற்றோருக்காக, நமக்கு இருக்கிற உடன்பிறப்புகளுக்காக, நமக்கு இருக்கிற நட்புகளுக்காக, நமக்கு இருக்கிற உறவுகளுக்காக, நம்மை வைத்திருக்கிற இடத்திற்காக நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இன்னும் இந்த மரம் இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும், இன்னும் இருக்கட்டும் என்று சொல்லி நம்மை இந்த வருடத்தினுடைய துவக்கத்தை காண செய்த கர்த்தர் இம்மட்டுமாய் நம்முடைய கரம் பிடித்து வழிநடத்தி வந்திருக்கிறாரே. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன கர்த்தர் இம்மட்டுமாய் நம்மை தாங்கி வழிநடத்தி சகாயம் பண்ணி வந்திருக்கிறாரே, அதற்காய் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நாம் விடுகிற ஒவ்வொரு மூச்சுக்காகவும், நம்முடைய சரீரத்திலே சுத்திகரிக்கப்படுகிற இரத்தத்தினுடைய தன்மைக்காகவும், நம்முடைய சரீரத்திலே இருக்கிற ஆரோக்கியத்திற்காகவும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இம்மட்டுமாய் நம்மை வழிநடத்தின கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்று யோசித்து பாருங்கள். நம்முடைய எல்லா சத்துருக்களுக்கும் நம்மை நீங்களாக்கி நம்மை இளைப்பாற பண்ணி இருக்கிறாரே, அதற்காய் நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். அவர் ஒருவரே அதிசயமானவர், அவர் ஒருவரே ஆச்சரியமானவர், அவர் ஒருவரே மகிமையின் தேவன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கிரகிக்க முடியாத காரியங்களையும் செய்கிற தேவனாயிற்றே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நீங்களும் நானும் ஜெபித்த பொழுதெல்லாம் நமக்கு பதில் கொடுத்து நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறாரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். இம்மட்டுமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தரை குறித்து யாராவது ஒருவர் எப்படி நீங்கள் ஸ்தோத்தரிப்பீர்கள் என்று சொன்னால் நாம் எளிதாய் சொல்லுவோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்றும், நான் அவரை துதிப்பேன் என்றும், அவரை பாடி துதிப்பேன் என்றும், அவரை துதித்து பாடுவேன் என்றும் நாம் சொல்லுவோம். அவருடைய வார்த்தைகள் எத்தனை நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாய் நடந்திருக்கிறது. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்லவே, அவர் மனம் மாற மனிதன் அல்லவே. அவர் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாரே. ஒருவேளை நிறைவேற்றி கொடுக்கவில்லை என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தாலும் சீக்கிரத்திலே அவருடைய வார்த்தை பொய்த்து போகாதபடி அந்த வார்த்தைகளை நமக்கு நிறைவேற்றி தர வல்லவராயிருக்கிறாரே, அதற்காய் நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். கர்த்தர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். ஒரு பாடல் உண்டே, எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத நன்மைகளுக்காய் என்று சொல்லி எண்ண முடியுமா அவருடைய நன்மைகளை? எண்ண முடியுமா அவருடைய கிருபைகளை? எண்ண முடியுமா அவருடைய உதவிகளை? எண்ண முடியுமா அவர் நமக்கு செய்திருக்கிற அத்தனை காரியங்களுக்காகவும்? அவர் நல்லவர். ஆகவே அவர் நன்மையானதையே நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லவராயிருக்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், அதுவும் தேவனிடத்தில் அன்பு கூறும்படி அழைக்கப்பட்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தெரிந்தெடுத்து அவர் தம்மை வெளிப்படுத்தி, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி நம்மை தெரிந்தெடுத்திருக்கிற கர்த்தருக்கு எப்படியெல்லாம் நாம் நன்றி கூற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டே இருப்போம். இந்த வருடத்தினுடைய முடிவாய் அமைந்திருக்கிற நாட்களிலே கர்த்தருக்கு
நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எவ்வளவு நன்றிகளை செலுத்த முடியுமோ அவ்வளவு நன்றிகளை செலுத்த வேண்டும். ஒரு பாடல் இப்படியாய் சொல்லி இருக்கிறதே, என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி, முழு உள்ளமே ஸ்தோத்திரி, ஜீவனுள்ள தேவனையே ஸ்தோத்திரி. தேவன் செய்த நன்மைகள் 1 2 என்று அல்ல, கோடா கோடா கோடியாகுமே. அப்படி என்றால் தேவனுக்கு நீ செலுத்தும் நன்மைகளும் கோடா கோடா கோடியாகட்டும் என்று சொல்லி அந்த பாடலின் மூலமாய் நம்மை உற்சாகப்படுத்தி இருக்கிறார்களே. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லி. அவருடைய கிருபையை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய ஸ்தோத்திர பலிகள் ஒருபோதும் நிற்கவே முடியாது. அவருடைய கிருபைகளை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் துதித்து 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 கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய வல்லமையை, கர்த்தருடைய கிருபையை, கர்த்தருடைய அன்பை, கர்த்தருடைய மாறாத இரக்கத்தை எண்ணி எண்ணி நாம் ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்போம். இந்த நாட்கள் ஸ்தோத்தரிப்பின் காலம். இன்றைக்கும் அதிகமாய் நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருடைய அன்பு நம்மை விட்டு மாறாத அன்பு, அவருடைய அன்பு நம்மை விட்டு எடுபடாத அன்பு. கர்த்தர் தாமே அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. ஆமேன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.